ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஜவ்வரிசி கொழுக்கட்டை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம்ஸ்க்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கூடவே இதில் நான் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஜவ்வரிசி முழுசாக தான் போட்டிருக்கோம். ஸோ அது பைண்டிங்காக நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவா போட்டிருக்கோம். ஸோ ரவா நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது நல்லா உள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நம்ம ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்க 1 ஹவர் ஊற வச்சாச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இதில் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு தூள் பண்ண பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை நல்லா பிசைந்திக்கோங்க. இப்போ கையில் நல்லா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை பொறுமையாக ஒரு கப் ஷேப்க்கு நம்ம பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தட்டுட்டு கப் ஷேப் வர மாதிரி பிடிங்க. இப்போ நம்ம முழு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு கப் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே நல்லா அமுக்கிட்டு மேலே அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக சீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அழகாக ஒரு ரவுண்டாக பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம ஆவி கட்டிடலாம். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு துணி வச்சு இதை ஆவி கட்ட போகிறோம். பாருங்க, ஒரு துணியை வச்சுட்டு அந்த துணியை மேலே இதில் கவர் பண்ண மாதிரி மூடி ஆவி கட்டிக்கலாம். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆவி கட்டினீங்கன்னா போதும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணலாம். இதை பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி உருண்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியோட கலரே மாறி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.